ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி வந்திருக்கு HPCL இருந்து. ஸோ அந்த ஜாப் வேகன்சியோட நோட்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்றது, ஸோ என்ன சேலரி, ஸோ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் வீடியோ கலர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்படிலாம் நீங்க வெப்சைட்ல போயிட்டு HPCL ரெக்யர்மெண்ட் 2026 போட்டீங்கன்னாவே இந்த HPCL ரெக்யர்மெண்ட் நீங்க வந்து எடுக்கலாம். நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலியமா போயிட்டு வந்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். இங்க பாருங்க தெரியும், இதுதான் வந்து HPCL வட ரெக்யர்மெண்ட். ஸோ இங்க வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/7/2026 இந்த இடத்துல போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த வந்து ஜூலை 31 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்கு முன்னாடி யாராச்சும் அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அப்போ வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ டேட் முடிஞ்சிச்சுன்னா வந்து நம்மளால அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப் தேடிட்டு இருக்காங்கன்னா சும்மா அப்ளை பண்ணி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ என்னென்ன இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி மீன்ஸ் நீங்க என்ன எஜுகேஷன்ல நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்க வந்து எடுத்தாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவில் படிச்சிருக்கலாம், மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல் படிக்கலாம், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதுதான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இதுல வந்துட்டு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுதான் அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ வேற யாருமே வந்து அப்ளை பண்ண முடியாது. கிராஜுவேஷன்ல பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் தான், இன்ஜினியரிங் படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஜினியரிங்ல என்னென்ன படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தா மேக்ஸிமம் மினிமம் 18 இருந்து மேக்ஸிமம் வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட். ஸோ அது போக நீங்க வந்து SC STல வரீங்க அப்படின்னா +5 இயர்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். OBCல வரீங்க +3 இயர்ஸ் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதே தான், இன்ஜினியரிங் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் படிச்சிருக்கணும், 60% CPG வச்சுக்கணும். ஸோ அதை நீங்க வந்து பாத்தீங்க. ஸோ மந்த்லி ஸ்டைப்பன் பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது போக சில அலவன்ஸ் இருக்கு. 4,500 வந்து அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 25,000 உங்களுக்கு வந்து ஸ்டைப்பன் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து பாத்துங்க. இப்போ ட்ரைனிங் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ட்ரைனிங் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மொத்தம் வேகன்சி எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க போட்டிருக்காங்க 20. தமிழ்நாடு மட்டும் 20 பேர்த்து வந்து 20 வேகன்சிஸ் இருக்கு. 20 இடத்துல வந்து வேகன்சி இருக்கு. 20 வேகன்சி இருக்கு. ஸோ 20 இடம் இல்லை, 20 வேகன்சி இருக்கு. ஸோ HPCL ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்கு. ஹெட் ஆஃபீஸில் தான் நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க வந்து பாத்துங்க. எலிஜிபிள் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இயர் கொடுத்துருங்க. இந்த இயர்க்குள்ள நீங்க வந்து கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும். லாஸ்டா 23 வரைக்கும் இப்போ பண்ணவங்கலாம் வந்து எலிஜிபிள் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் வந்து பாத்துக்குங்க. இங்க பாருங்க என்னென்ன அதான் எல்லாமே சொன்ன மாதிரி தான். 60% SC STக்கு மட்டும் 50%, ஜென்ரல் கேட்டகரி இந்த UBR BOBCக்கு வந்துட்டு 60%, மற்றவங்களுக்கு வந்து 10% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இங்க செலக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா மெரிட் பர்சன்டேஜ் தான். இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க மெரிட் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மெரிட்ல தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. இது எக்ஸாமோ அப்படியோ எதுவுமே கிடையாது. மெரிட் செலக்ஷன் தான். அந்த பர்சன்டேஜ், அதாவது நீங்க எஜுகேஷன் எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதை வச்சு தான் வந்து மெரிட் லிஸ்ட்ல தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு இங்கே பாருங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க அவங்க வந்து ஒரு நோட்டிபிகேஷனே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்ல போய் தான், இந்த 2 லிங்க்ல போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நீங்க வந்துட்டு ஜாப்க்கு அப்ளை பண்றது ஃபர்ஸ்ட்ல போயிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ 2 லிங்க்குமே ஒண்ணுதான். ஸோ சப்போஸ் அது ஒர்க் ஆகலாம் இதுல ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா 2 லிங்க் ஒண்ணுதான். ஸோ இதுல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடி கொரிஸ் நீங்க வந்து பண்ணலாம். இல்ல டவுட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்க இதுல வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்டான வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.